ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டாப் 10 ஹேர் கேர் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ஹேர் வந்து ஹெல்த்தியாக நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே சிம்பிள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். டெய்லி லைஃப்பில் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃபேவரட் டிப்பை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து டிப் நம்பர் 10 பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னா மசாஜ் யுவர் ஸ்கேல்ப். உங்களுக்கே தெரியும், நம்ம கை கால் எல்லாமே நம்ம டெய்லியும் அசைக்கிறோம். பட் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நம்ம தலை சீவையில் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம கையே வைப்போம். அதனால் அங்கே பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எந்திரிச்ச உடனேயோ எப்போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்று கோகனட் ஆயில் இல்லை கேஸ்டர் ஆயில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். நல்லா மசாஜ் பண்ணி உங்களுக்கே நல்லா ஃபீல் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதனால் ஹேர் வந்து சீக்கிரமாக வளரும், நல்லா திக்காக ஹெல்த்தியாகவும் வளரும். இந்த டிப்பை மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிப் நம்பர் 9, யூஸ் ஆனியன் ஜூஸ் வீக்லி. ஆனியன் ஜூஸ் வந்து உங்களுக்கே தெரியும், ஆனியன் ஜூஸ் வந்து நம்ம பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து வளர வைக்கும் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணுங்கள், நல்லா வெட்டி அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லை நார்மலாக உங்கள் ஹேண்ட் வச்சோ உங்கள் ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இருக்காதீங்க. ஏன்னா ஆனியன் ஜூஸ் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுங்க. அண்ட் இந்த டிப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேபி ஹேர் வளர்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ நம்ம வந்து டிப் நம்பர் 8 பார்க்கலாம். இது வந்து எல்லாராலையுமே பண்ணக்கூடியது, பட் நம்ம யாரும் பண்ண மாட்டோம். என்ன அப்படின்னா அவாய்டு ஹீட். நம்ம இப்போ வந்து எங்கே ஸ்டைலிங் பண்ணுறோங்கிற பேரில் நம்ம ஹேரை டேமேஜ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஹீட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் டேமேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அதை பண்ணுறோம். பிகாஸ் நம்ம ஹேர் ஸ்டைலாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். பட் அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட்னிங், ஹேர் ட்ரையர், ஹேர் கர்லிங்லாம் பண்ணுறப்போ நல்லாவே ஹீட் வந்து ஹேரை வந்து டேமேஜ் பண்ணும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா வளரும். ஓகே, இப்போ நம்ம வந்து டிப் நம்பர் 7 பார்க்கலாம். டிப் நம்பர் 7 என்னென்னா ட்ரிம் யுவர் ஹேர் ரெகுலர்லி. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. அது நமக்கே தெரியாது. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அது நம்ம முடியை வந்து வளர வைக்காது, அந்த க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு முடி ஸ்ட்ரெயிட்டாக வளர்கிறது வந்து 2ஆக பிரிஞ்சிரும். அப்போ 2ஆக பிரிஞ்சிருக்கையில் நமக்கு வந்து முடி வளராது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹேரை லைட்டாக ட்ரிம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி உங்கள் ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகும். அண்ட் என்ன அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் வந்து கோகனட் ஆயிலோ இல்லை எந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நார்மலாகவே அது வந்து குறைஞ்சிரும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னா ட்ரிங்க் மோர் வாட்டர். உங்களுக்கே தெரியும், நம்ம ஹைட்ரேட்டாக இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கின், ஹேர் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து நம்ம டெய்லியுமே குடிக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி குடிங்க. கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி குடிக்கிறதுனால நம்ம ஹேர் மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னுமே நல்லா வந்து க்ளோயிங் ஆகும். மறக்காமல் வந்து நிறைய தண்ணி குடிச்சிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 5. டிப் நம்பர் 5 என்னென்னா ஹோம்மேட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து கடையில் உள்ள ஆயில் எதுவுமே செட் ஆகலை இல்லை எதுவுமே வளரல அப்படின்னா நீங்கள் வந்து ஹோம்மேட் ஆயில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கறி லீவ்ஸ், ஆம்லா அதெல்லாம் போட்டு நீங்களாவே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹேர் பேக் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதை பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் தான் அதை பாருங்கள். ஹோம்மேட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிரே ஹேர் வந்து அவாய்ட் பண்ணும். அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. செம்பருத்தி அதிலலாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஹேரை வளர வைக்கிறதுக்கு.
ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்களே ஒரு ஹோம்மேட் ஆயில் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் ஒரு வீடியோ. அண்ட் டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னா, ஈட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஸோ நான் வந்து கண்டதெல்லாம் சாப்பிட்றோம், ஆனால் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. ஹேரில் வந்து கெரட்டின் இருக்குது, ஸோ விச் இஸ் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் உங்கள் டெய்லி டயட்டில் அப்படின்னா, ஸோ எக், நட்ஸ், ஸ்பினாச், மில்க், கர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் டெய்லி டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் முடியில் வந்து சின்ன லைட் சேஞ்சஸ் வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டாப் 3 நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த டாப் 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த டாப் 3 மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ரிசல்ட் இருக்கும். அண்ட் அதுக்காண்டி மற்றது எல்லாமே நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் டாப் 3 என்ன அப்படின்னா, அவாய்ட் கெமிக்கல் ஷாம்பூஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம ஷாம்பூஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே. அண்ட் அதில் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அதிகமாக இருக்கிற கெமிக்கலை வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. பேரபென், சல்ஃபர், ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணால் ஹேர் ட்ரை அண்ட் வீக் ஆகும். ஸோ ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா, ஹெர்பல் ஆர் மைல்டு ஷாம்பு சூஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த டாப் 3ல் இந்த தேர்ட் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பண்ணிடுங்க. அண்ட் டாப் 2 என்ன அப்படின்னா, ஹேர் பேக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹேர் பேக் வந்து நம்ம சேனல்லே நம்ம போட்டிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து நான் ஹேர் ரிலேட்டடாக போட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஸோ பார்த்துட்டு அதில் இருக்கிற ஹேர் பேக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்கள் முடி வந்து வளரும். இல்லை அப்படின்னா இன்னும் புதுசாக ஹேர் பேக்ஸ் வந்து நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். ஸோ டிப் நம்பர் 2 வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடி வளரும். ஏன்னா நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு ரிசல்ட் இருக்கும். ரொம்ப வளரலனாலும் கொஞ்சம் அட்லீஸ்ட் வளரும். அண்ட் டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பி கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் யூஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது. ஸோ இதை கன்சிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். கன்சிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரு நாள் 2 வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து புலம்பக்கூடாது. ஸோ கன்சிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் 10 ஸ்கின் கேர் டிப்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஹேர் கேர், ஸ்கின் கேர், கார்டனிங் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.